வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது இன்று மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் திமுக கூட்டணிக்கு பலமா பலவீனமா, இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பேச போகிறேன். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முழுவதும் பதிவை பார்த்த பிறகு கருத்து சொல்லுங்கள். வாங்க பதிவிற்குள்ளே செல்லலாம். தேமுதிக கட்சியின் மிகப்பெரிய பலமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தனிப்பட்ட ஆளுமைதான். 2016 ஆண்டுக்கு பிறகு அவரது உடல்நிலை குன்றியதால் அவரால் முன்பு போல சூறாவளி பிரச்சாரம் செய்ய முடியாமல் போனது. அவருக்கு பின் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் மக்களை கவரவும் ஒரு வலிமையான முகம் இல்லாதது ஒரு பெரிய பின்னடைவை அக்கட்சிக்கு தந்தது. அவ்வப்போது அந்த கட்சி மாற்றி மாற்றி எடுத்த கூட்டணி முடிவுகள் வாக்காளர்களிடையே ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தின. 2011 ஆண்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அடுத்த சில காலங்களிலேயே அந்த கூட்டணி முறிந்தது. 2016 ஆண்டில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி என்ற மூன்றாவது அணிக்கு தலைமை தாங்கி தோல்வியில் முடிவடைந்தது. 2019 மற்றும் 2021 கடைசி நேரத்தில் முடிவெடுத்தது மற்றும் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட இழுபறிகளால் மக்களிடமிருந்த நம்பகத்தன்மை சற்று குறைந்ததாக கருதப்பட்டதாலும் அரசியல் வியூகம், தலைமை மற்றும் காலமாற்றம் என பல முக்கிய காரணங்களால் தேமுதிக தொடர் தோல்வி கண்டது. 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு சுமார் 8.38% வாக்குகளை பெற்ற கட்சி அதன் பின்னர் நடந்த தேர்தல்களின் போது அதன் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்தது. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம் போன்ற புதிய கட்சிகள் மாற்று அரசியல் பேசத் தொடங்கிய போதே தேமுதிகவின் இளைஞர் வாக்குகள் அங்க பக்கம் பிரிய தொடங்கின. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், உதாரணத்திற்கு பன்ருமுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் வெவ்வேறு காரணங்களால் கட்சியை விட்டு வெளியேறியது கட்சியின் கட்டமைப்பை பலவீனப்படுத்தியது. தற்போது 2024 மக்களவைத் தேர்தலில் விஜயபிரபாகரன் போன்ற புதிய முகங்கள் கட்சியின் வருகையின் மூலம் அந்த கட்சி மீண்டும் தன்னை நிலைநிறுத்த முயற்சி செய்தது. விஜயகாந்த் இருந்த 2016 காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் விரும்பினார். 10 ஆண்டுகள் கடந்து இருவரும் உயிரோடு இல்லாத சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இன்று இணைந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது என்பது தமிழக அரசியலில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம்தான். இது பலமா அல்லது பலவீனமா என்று பார்க்கும்போது இரண்டு பக்கங்களையும் நாம் அலச வேண்டியுள்ளது. கூட்டணிக்கு இது எப்படி பலமாகும் என்று முதல்ல பார்ப்போம். தேமுதிகவின் வாக்கு சதவீதம் கடந்த தேர்தல்களில் குறைந்திருந்தாலும் இன்னமும் மாநிலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிலையான வாக்காளர்களை அக்கட்சி கொண்டுள்ளது. நெருக்கடி போட்டிகள் நிலவும் தொகுதிகளில் இந்த 2 அல்லது 3% வாக்குகள் கூட திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் காரணியாக அமையும். தேமுதிக பொதுவாக அதிமுக அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி. அவர்கள் திமுக பக்கம் வருவதன் மூலம் எதிர்க்கட்சி கூட்டணியின் பலத்தை மறைமுகமாக குறைக்க முடியும். தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட ஒரு சில கட்சிகளில் தேமுதிகவும் ஒன்று. இது தேர்தல் பணி மற்றும் வாக்கு சேகரிப்பில் திமுகவிற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்று சொல்லலாம். கூட்டணிக்கு இது எப்படி பலவீனம் என்பதை இப்போது பார்ப்போம். தேமுதிக வழக்கமாக அதிக இடங்களை எதிர்பார்க்கும் ஒரு கட்சி. ஏற்கனவே மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பெரிய கூட்டணி வைத்துள்ள திமுகவிற்கு தேமுதிக கேட்கும் எண்ணிக்கையிலான இடங்களை கொடுப்பது மற்ற கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தலாம். விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிறகு அக்கட்சியின் தலைமை மற்றும் தொண்டர்களின் உற்சாகம் முன்பு இருந்ததைப் போல இல்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா என்பதும் ஒரு சவால்தான். கடந்த சில தேர்தல்களில் தேமுதிக பெரிய அளவில் வெற்றிகளை பதிவு செய்யவில்லை. எனவே அவர்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் வெற்றி பெறுவார்களா என்ற சந்தேகம் கூட்டணிக்குள் ஒரு ரிஸ்க் காரணியாக பார்க்கப்படலாம்.
சுருக்கமாக சொன்னால் தேமுதிகவின் வருகை திமுகவிற்கு வாக்கு எண்ணிக்கையில் பலம் சேர்க்கலாம். ஆனால் கூட்டணி இடங்களை ஒதுக்குவதில் சவாலாக அமையும். விஜயகாந்த் அவர்களின் மீதான அனுதாப அலை வாக்குகளாக மாறினால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆக இருக்கும். இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.